परमात्मने नमः। अथ श्रीमद्भगवद्गीता अथ तृतीयो अध्यायः। மூணாவது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். கர்மணைவ ஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயः லோகசங்கிரஹம் ஏவாபி சம்பஷ்யன் கர்த்தும் அர்ஹதி. சம்பஷ்யன் கர்த்தும் அர்ஹசி. யத் யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டः தத் தத் ஏவேயிதரோ ஜனः சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன ந அனவாப்தமவாப்தவ்யம் வர்த்தயேவ ச கர்மணி யதி ஹ்யஹம் ந வர்த்தேயம் ஜாது கர்மண்யதந்த்ரிதः மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாः பார்த்த சர்வஷः. உத்சீதேயுரிமே லோகாः ந குர்யாம் கர்ம சேதஹம் சங்கரஸ்ய ச கர்த்தா ஸ்யாம் உபஹன்யாமி மா பிரஜாः. லோக சங்கிரகம் அப்படிங்கிறது சம்பந்தமான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி 1-2 விஷயங்கள் கழிஞ்ச வகுப்பினுடைய தொடர்ச்சி. மாத்சரியம் அப்படின்னு ஒரு வார்த்தை. மத்சரகன போட்டி. விமத்சரகங்கிற வார்த்தை கீதையில ஏற்கனவே வந்திருக்கும். தொந்த்வாதீதோ விமத்சரக எங்க வருது? அதனால அதுல இருந்து வர்றத இந்த மத்சரம் மாத்சரம் மாத்சரியம் எல்லாம். மாத்சரியம்னா என்ன அப்படின்னா பர உத்கிருஷ்டம் திருஷ்டுவா ஜாயமானக சந்தாபக. அடுத்தவன் நல்லா இருக்கிறத பார்த்து மனசு கொதிக்கிறது. இதுக்கு மாத்சரியம்னு பேரு. போட்டி அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். இன்னொன்னு அசூயா. அசூயானா குணேஷு தோஷ ஆவிஷ்கரணம். ஒருத்தங்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை பழிச்சு பேசுறது. நல்லவனா இருக்கிற ஒருத்தனை, உதாரணத்துக்கு மயில்சாமி அண்ணாதுரை இல்ல அப்துல் கலாம் வச்சுக்கோங்களேன். பெரிய ஆளாயிட்டாரு, விஞ்ஞானி. அவங்க ஊர்ல அவரு கூட படிச்சவங்கிட்ட போய் நீங்க சொல்லுங்க உங்க பெரிய ஆளா பெரிய விஞ்ஞானி சொல்லுங்க. அவனை தெரியாதா, மூக்கு வச்சுட்டு தெரிஞ்சவன் தானே, ஒரு கிழிஞ்ச நிக்கிற போட்டுக்கிட்டு அப்படிமா. குணேஷு தோஷ ஆவிஷ்கரணம். ஒரு உயர்ந்த குணத்துல பழிய அல்லது ஒரு பரிகாசத்தை ஏத்தி சொல்றது. குணேஷு தோஷ ஆவிஷ்கரணம். நல்ல விஷயத்துல குணத்துல குற்றத்தை சொல்றது. குணத்துல குற்றத்தை சொல்றது குற்றம் இல்ல. குணத்துல குற்றத்தை சொல்றதுக்கு அசூயான்னு பேர்.
குணேஷு தோஷ ஆவிஷ்கரணம் அப்படின்ட்டு சமஸ்கிருதம் சொல்லுது. இது பொறாமை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இங்கிலீஷ்ல என்வி அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஜெலஸ்ங்கிற வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டு வார்த்தை இருக்கு, ரெண்டு விதமா பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க. ஒரு தடவை எனக்கும் சாமிக்கும் அது ஒரு பேச்சுவார்த்தை நடந்தபோது சாமி ஒரு சொன்னாங்க, அது உன் மேல ஜெலஸா இருக்கலாம் அப்படின்னாரு. அது என் மேல ஜெலஸ் வர்றதுக்கு எந்த நியாயம் இல்லை, எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. அப்படின்னா என்வியா இருக்கும் அப்படின்னாரு. எனக்கு அது வரைக்கும் எனக்கு தெரியாது ஜெலஸுக்கு என்விக்கு ரெண்டு அர்த்தம் உண்டுன்னு. சாமி ஒன்று அடுத்தது அப்படி சொன்னாங்க. டிக்ஷனரி என்ன சொல்லுது அப்படின்னா, a feeling of grudging admiration and desire to have something that is possessed by another. அடுத்தவங்கிட்ட இருக்கிற ஒன்றை பறிக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆசை இருக்குமே, அதுக்கு envy. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், spite and resentment at seeing the success of another person, another personified as one of the deadly sins. ரொம்ப கடுமையான பாவம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுது. அடுத்தவருடைய வெற்றியை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத தன்மை. இது என்விக்கு ரெண்டு அர்த்தம். ஜெலஸுக்கு ஸ்ட்ராங்லி வாண்டிங் சம்மோன் எல்ஸ் பொசிஷன், அட்வான்டேஜ் அண்ட் ஆர் பொசிஷன்ஸ், அடுத்தவங்களுடைய பதவி, பணம், இது மாதிரி விஷயங்களுக்கு ஆசைப்படுறது. அது இன்னொன்று, சஸ்பிஷியஸ் ஆர் அன்டியூலி சஸ்பிஷியஸ் ஆர் ஃபியர்ஃபுல் ஆஃப் பீயிங் டிஸ்பிளேஸ்டு பை எ ரைவல். இன்னொருத்தன் நம்ம பதவியை பறிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தவங்க மேல நாம முண்டை கண்ணு போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. மூணாவது ஒரு அர்த்தம், ப்ரொடெக்டிவ் அண்ட் சஸ்பிஷியஸ்லி வாட்ச்ஃபுல். ஒரு பயத்தோடையே, ஃபியர்ஃபுல், நம்ம போன வகுப்புல சொன்னோம், என்ன நடந்துருமோ எது நடந்துருமோ, கால் வழுக்கி விட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தோடையே நம்ம அடுத்தவங்களை சந்தேகத்தோடையே பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்ட்டு ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. இந்த சினானிம்னு சொல்லும்போது கூட ஜெலஸுக்கு என்வி சினானிம்னு சொல்லக்கூடிய இடங்களும் இருக்கு. சமஸ்கிருதத்தில் மட்டும் மாத்சரியம், அசூயான்னு ரெண்டு வார்த்தை ரெண்டு விதமான அர்த்தத்தில் ரொம்ப தெளிவா பாணினி மகரிஷியுடைய வார்த்தைகளை காஷிகா விருத்தின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தில் தெளிவா எழுதியிருக்காங்க. சரி, தமிழ்ல நம்ம போட்டி பொறாமைன்னு சேர்த்து பயன்படுத்துறோம். வேற தமிழ்ல பொறாமைக்கு வார்த்தை இருக்கான்னு எனக்கு தெரியல. திருக்குறள் ஏதோ ஒண்ணு கொஞ்சம் ஒட்டி வர மாதிரி ஒண்ணு இருக்கு. சரி, பொறாமைங்கிறதுக்கு பொறுக்க முடியாமை அப்படிங்கிறது ஒரிஜினல் அர்த்தம். அது என்ன சொல்லுவாங்க, இயலாமை ஏலாமைன்னு மாறி இருக்கும் தமிழ்ல. அதே மாதிரி ஒரு இதுதான் பொறுக்க முடியாமைங்கிற வார்த்தை தான் தமிழ்ல பொறாமை. ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சமா இல்லாத சொல்லணும். இலா தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லார். இல்லாதான் சொல்றது போல இலாதான் சொல்லிட்டார். அல்லது அது ஒரு விதம் இடைக்குறை. இதே மாதிரி கடைசியில குறைஞ்சா, கடைசி எழுத்து விட்டு போச்சுதுன்னா, இப்ப இல்லாத அப்படிங்கிறது இலா அப்படின்னு நின்று போச்சுன்னு, இல்லும் போயிட்டுது கடைசியில தாவும் போயிட்டுதுன்னா இலான்னு ஆயிடும். கிட்டத்தட்ட அத மாதிரியான ஒரு இலக்கண வார்த்தை அது. பொறுக்க முடியாதங்கிறது பொறா அப்படின்னு ஆகி அதுக்கு கூட ஆமா வந்து சேர்ந்து பொறாமைன்னு ஆயிடுது. சரி, அது நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன பாடம்? மேக்ஸ். நீங்க இன்ஜினியரிங்கா? சரி, உங்க ரெண்டு பேரும் ஒரு இவங்களுக்கு பயன்பட்ட படம். இப்ப உத்சீதேயிரிமே லோகா ஸ்லோகம் பார்க்கணும். அகம் அதனுடைய வார்த்தைகளுக்கு வார்த்தைக்கான அர்த்தம். நம்ம போன வகுப்புல இதை ஆரம்பிச்சிட்டோம். அது கண்டினியூஸ் தான். போன வகுப்பு முந்தின வகுப்புல ஆரம்பிச்சிட்டோம். அகம் நான், கர்ம கடமையின பஞ்சமகா யஜ்ஞங்கள் மாதிரிப்பட்டவைகள். ந குறியாம் சேத் செய்யாமல் போவேனே ஆகில் இமே லோகாகா இந்த உலகங்கள் கடமை செய்யாமையால், நான் கடமை செய்யல, என்ன பார்த்து இவங்களும் கெட்டு போயிடுவாங்க, இவங்களும் செய்ய மாட்டாங்க, அதனால அவங்க கடமை செய்யாததுனால உத்சீதேயுகு அழிந்து போகும்.
இந்த இடத்துல உடனே அழிஞ்சு போச்சுன்னா பிரச்சனை இல்லை. பொதுவாக நிறைய விஷயங்கள் இது ஒரு இதாகும். நம்ம நிறைய பேர் நிறைய தப்புகளை பண்றதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு அதனுடைய பலன் விளைவு தெரியாது, சொன்னாலும் உரைக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு சிகரெட்டு பிடிக்கிறவங்க போய் சிகரெட்டு பிடிக்கப்படாதுப்பா, கேன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவன் என்ன சொல்லுவான்? கேன்சர் வரும்போது பாத்துக்கலாம். ஒண்ணு, சிகரெட்டு பிடிக்கிறவங்களுக்கு எல்லாம் கேன்சர் வந்திருக்கோ, பிடிக்காதவங்களுக்கு வரது இல்லையோ, இப்படி ஒரு வியாக்கியானம் வேற. ஆமா சொல்லுவாங்க, ஒரு தமாஷ் சொல்லுவாங்க, ஒரு குடிக்கிறவங்க எல்லாம் குடிக்காம ஆக்குறதுக்காக வேண்டி, குடிக்கிறன்னா அம்மா தண்ணி, குடிக்கிறவங்க எல்லாம் குடிக்காம ஆக்குறதுக்காக வேண்டி டாஸ்மாக் ஒரு என்ன பண்ணாரு, ஒரு பயிற்சி பட்டறை நடத்தினார். அதுல என்ன பண்ண, கொஞ்சம் புழுவை டாஸ்மாக்ல போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு புழு செத்து போச்சு. வீட்டுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாரா. அதுல பாத்துட்டு சொன்னாரா, டாஸ்மாக் குடிச்சா வயிற்றுல இருக்க புழுவெல்லாம் செத்து போயிடும், தனியா மருந்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னாரா. அதனால நிறைய விஷயங்கள் நாம புத்திசாலித்தனமா யோசிக்காததுனால, ஒரு தொலைநோக்கு சிந்தனை இல்லாததுனால தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்க்கிறது இல்லை, செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யறது இல்லை. அதான் நம்ம பெரியவங்க சொல்லிக்கிறோம், அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும். தப்பு செய்ததுக்கு உடனே தண்டனை கிடைச்சுன்னு வச்சுங்களேன். இந்த உலகத்துல நிறைய பேர் தப்பு செய்ய மாட்டாங்க. தீல விரல வைக்கும், சுட்டு போடுறது, அதுக்கு ஒரு தீல விரல வைக்க மாட்டோம். ஆனா தண்ணி அடிச்சோம், உடனேயே நுரையீரல் எல்லாம் அவிஞ்சு போச்சு, ஆள் செத்து போச்சு, ஒருத்தன் தண்ணி அடிக்க மாட்டான். சிலவன் தண்ணி அடிச்சவன் 100க்கு இருந்து சோத்து கலக்கிறான், சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு. கொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாரும் கஷ்டம், ஆள் எழுப்ப முடியாது கிடக்கும், ஆனா தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் சில பேரு தண்ணி அடிக்காதவங்க எல்லாம் கூட சின்ன வயசுல போயிடுறாங்க. அப்போ அதனால்தான் வள்ளுவர் சொன்னாரு, ரொம்ப ஓவரா யோசிக்காத, பிறகு பிறகு நானே யோசிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் எழுதி வச்சிருக்கிறாரு. வள்ளுவர் கேள்வி மாதிரி எழுதி வச்சிருக்கிறாரு, பட்டினத்தார் பாட பதில் சொல்றாரு. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருந்திருப்பேன். கெட்டவன் ஒருத்தன் நல்லா இருக்கான், சக்கர நாற்காலியில இருந்துகிட்டே முதல்வர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இருக்கான். கெட்டவன் ஒருத்தன் நல்லா இருக்கான், 100க்கு இருந்து சோத்து கலக்கான். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும், கோடி கோடியா பணம், 2G 3G என்னெல்லாமோ கொள்ள அடிச்சு வச்சிருக்கான், கோடி கோடியா பணம் இருக்கு. அடுத்தது செவ்வியான் கேடும், நல்லவனா இருக்கிறான் செத்து போயிடுறான். வாஜ்பாய், நல்லவங்க எல்லாம் லால் பகதூர் சாஸ்திரி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி கொஞ்சம் வயசு இருந்தார் பரவாயில்ல, பட்டேல், இதெல்லாம் சின்ன வயசுல போன ஆசாமிகள், விவேகானந்தர், ஆதிசங்கரர் சின்ன வயசுல போயிட்டாங்க. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும், நல்லவங்க சீக்கிரம் கெட்டு அழிஞ்சு போறாங்க அல்லது கஷ்டப்படுறாங்க, கெட்டவன் நல்லா இருக்கிறான், வெம்பகாலா இருக்கிறான், நினைக்கப்படும். யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அப்படின்னு வள்ளுவர். பட்டினத்தார் சொல்றதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த இப்பிறவிக்கு யான் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன்னமே செய்த தீவினை தான் இங்கனே வந்து மூண்டதுவோ. அவர் கழுமரத்துல அறைய போறாங்கன்ன உடனே அவரு இப்படி பாடுறாரு. அப்போ தெய்வம் நின்று கொல்லும், அரசன் அன்று கொள்வான். நாம செய்யக்கூடிய பல தவறுகளுக்கான தண்டனை, அதனுடைய பின்விளைவுகள் காலப்போக்கில் தான் தெரிய வரும். பல தடவை சொல்லியிருக்கிற மாதிரி, இங்கிலீஷ் மருந்துல ஒரு அறிவியல் அறிஞர் சொல்றாரு, தமிழ் இந்தியாவில் உள்ளவர், கோபாலகிருஷ்ணன் பேர், ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அவர் உரையாற்றி இருக்கிறாரு. வேதிக் ஹெரிட்டேஜ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வேதிக் ஹெரிட்டேஜ் நினைக்கிறேன், ஒரு இது அமைப்பு வச்சிருக்கிறாரு. சயின்டிபிக் ஹெரிட்டேஜ், ஐஐஎஸ்சி, ஐஐஎஸ்ஹெச் பேரு, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்டிபிக் ஹெரிட்டேஜ். அவர் சொல்றாரு, 80% அலோபதி மருந்துக்கு பக்க விளைவு உண்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு. உடனே உங்களுக்கு தோணும், அப்ப 20% மருந்து கிடையாதா அப்படின்னு. இல்ல, 20% மருந்துக்கு பக்க விளைவு உண்டு, இன்னும் 15 வருஷம் கழிச்சுதான் தெரியும் அப்படிங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? எல்லா மருந்துக்கும் கெடுதல் உண்டு. அது மாதிரி காலப்போக்கில் தான் சில விஷயங்கள் தெரிய வரும்.
நாம அதனால உத்சீதேயு இந்த உலகம் அழிஞ்சு போகும் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னார்ன உடனே அழிஞ்சு போவாங்கன்னு இல்ல, ஒரு காலப்போக்கில் அழிஞ்சு போவாங்கிறது புரிச்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இயற்கை உணவுகளுக்கெல்லாம் இன்னைக்கு விலை அதிகம். நாகர்கோவில்ல ஹிந்து காலேஜ் போற வழியில வரப்பிரசாதம்னு ஒரு உணவகம் இருந்தது. இப்போ அது முன்னாடி குறிஞ்சி ஆயிட்டுது, வரப்பிரசாதம் பின்னாடி போயிட்டுது. குறிஞ்சிக்கு நல்ல மவுசு, வரப்பிரசாதத்துக்கு மவுசு இல்லை. ஆனா அந்த வரப்பிரசாதத்துல அரிசி வாங்க போனா 1 கிலோ அரிசி ஒரு 60-70 ரூபா வரும். கேட்டா இயற்கை விவசாயத்துல விளைஞ்சது, கெமிக்கல் ஒன்றும் போடாதது. அப்புறம் நிறைய வச்சிருக்காங்க, அரிசி ஆரம்பிச்சு சீனி, சோப்பு எல்லாமே வச்சிருக்காங்க. எதுவுமே சுற்றுப்புற சூழலுக்கு கெடுதல் பண்ணாதது அல்லது இயற்கை முறையில உருவாக்கப்பட்டது. இப்ப அமெரிக்கா மாதிரி நாடுகள்லயும் இது ஒரு ட்ரெண்ட் உருவாயிட்டு வருது. அதனால நம்ம நாட்டில் வருது. நம்ம நாட்டில் சொந்த புத்தியில வரல, அமெரிக்கா மாதிரி நாட்கள்ல எல்லாம் அது வர்றதுனால நம்மளும் அந்த இதுக்கு வந்தாச்சு. விலை கூடுதல். நம்ம ஆட்கள்ல சில பேர் எப்படின்னா, நம்ம போட்டு இந்த மாலை எவ்வளவு தெரியுமா, இந்த மோதிரம் எவ்வளவு தெரியுமா, இந்த ட்ரெஸ் எவ்வளவு தெரியுமா அப்படின்னு காட்டணும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நல்லா சௌகரியமா இருக்கும். விலை அதிகம் இயற்கை உணவுகளுக்கு. ஏன் இயற்கை உணவுகளுக்கு விலை அதிகம்? நியாயமா இயற்கையா வர்றதுக்கு விலை அதிகம் வரக்கூடாது. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா வரக்கூடாது. இயற்கை உணவுன்னா பெரிய அளவுல நாம ஒண்ணும் பண்றது இல்ல. பழைய காலத்துல அது விலை குறைவாகவும் இருந்தது. இப்போ நாம தவறான வாழ்க்கை முறைகளுக்கு இடம் கொடுத்து, மானியம் உள்ள உரமெல்லாம் கவர்மெண்ட் கொடுத்து, இந்த மாதிரி பல்வேறு காரியங்கள் இருக்கிறதுனால செயற்கையான பொருட்கள், கெடுதல் விளைவிக்கிற பொருட்கள் விலை குறைஞ்சது மாதிரி காட்டப்படுது. உண்மையிலேயே அரசாங்க சப்போர்ட் இல்ல அப்படின்னா அந்த பொருட்களும் விலை இயல்பான விலை வந்துடும். ஆனா இதுக்கெல்லாம் அரசாங்க சப்போர்ட் இருக்கிறதுனால தான் அந்த பொருட்கள் விலை குறையிறது. கேஸ் விலை குறைவா என்ன கிடையாது. நம்ம வரி பணத்தை எடுத்து இப்படி வாங்கி அரசாங்கம் இப்படி தந்தது, நாம சந்தோஷமா வாங்கிக்கிட்டோம். ஓ, அரசாங்கம் நமக்கு இலவசமா தருது, குறைவா தருது அப்படின்னு. நம்ம 5 பைசா செலவழிக்க அடுப்பு பத்த வச்சுட்டு இருந்தோம். அந்த நாம இன்னைக்கு 200 ரூபா கொடுத்து கேஸ் வாங்குறமே யோசிக்கல, 1000 ரூபா கேஸ் 200 ரூபாய்க்கு தானே வாங்குறோம் அப்படின்னு தான் யோசிச்சோம். அதனால நாம செய்யக்கூடிய பல தவறுகளுக்கு நாம என்ன விலை கொடுக்கிறோம் அப்படிங்கிறது காலப்போக்கில் தான் தெரிய வரும். நான் அண்மையில கூட 1 மாசத்துக்கு இடையில படிச்ச தகவல், மும்பையில செம்பூர்னு ஒரு இடம் இருக்கான். அங்க சுற்றுப்புற சூழல் கெடுதல் ஆயிருக்கு, அவ்வளவு கெடுதல் ஆயிருக்கு. மழை பெய்யுதுன்னா அமில மழை தான் பெய்யும். லண்டன்லயும் அந்த மாதிரி சில இடங்கள் இருக்கு, அமில மழை தான் பெய்யும், சாதா மழை பெய்யாது. அந்த அளவுக்கு சுற்றுப்புற சூழலை நாம கெடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப சீனா தலைநகர் பெய்ஜிங்ல 2-3 நாளைக்கு வண்டியை ஓட்டக்கூடாதுன்னு தடை போட்டாங்க. அந்த அளவுக்கு சுற்றுப்புற சூழல் கெட்டு போச்சு அப்படின்ட்டு. டெல்லியில ஒத்தப்பட நாள்ல ஒத்தப்பட வண்டி, எட்டப்பட நாள்ல ரெட்டப்பட வண்டின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாம செய்யக்கூடிய விஷயங்கள் எடுத்த உடனே ஒரு பலனை தராது. சில விஷயங்கள் உடனே பலன் தரலாம், சில விஷயங்கள் கொஞ்சம் கழிச்சு பலன் தரலாம், சில விஷயங்கள் சில தலைமுறைகள் தாண்டி தான் பலன் தரும். இது ஒரு விஷயத்தை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அதனால எனக்கு கேள்வி கேட்க தெரியும் அப்படிங்கறதுக்காக வேண்டி என்ன கேள்வி வேணாலும் கேட்கக்கூடாது. கேள்வி கேட்கறதுக்கு புத்திசாலித்தனம் தேவையில்லை, விட கண்டுபிடிக்கிறதுக்கு தான் புத்திசாலித்தனம் தேவை. ஆனா சில ஆட்கள் நினைக்கிறாங்க கேள்வி கேட்கறதுனால நம்ம பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த எல்லாம் இந்த திகாக்காரனுக்கு ட்ரைனிங், பௌத்தறிவு இல்லாதவன் பௌத்தறிவாதின்னு சொல்லி அவனுக்கு அவனே பௌத்தறிவாதின்னு முத்திர குத்தி நம்ம ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறான். அதனால சாப்பிட்டவங்க எல்லாம் செத்து போறாங்க, சாப்பிடாம இருந்துருமா? கேள்வி கேட்கணும். நான் இப்படியும் கேட்பேன், மருந்து சாப்பிட்டவனால எல்லாருக்கும் வேதி குணமாயிட்டா என்ன, அப்ப இதுக்கு மருந்து சாப்பிடணும்? கேள்வி கேட்கணும் அறிஞ்சா எப்படி வேணா கேட்கலாம். அதனால கேள்வி புத்திசாலித்தனமானதா இருக்கணும். தான் கீதையில இனிமே கிருஷ்ணன் சொல்ல போறாரு பிறகு, பரிப்பிரஷ்னேன, கொஞ்சம் புத்திசாலியா கேளுப்பா அப்படின்னு சொல்றாரு. சரி, அதனால நான் செயல் செய்யவில்லைன்னா என்னை பார்த்து, நான் என்னுடைய கடமையை தவறும் போது, செய்யாமல் இருக்கும் போது என்னை பார்த்து மற்ற ஜனங்களும் கடமைகளை செய்யாமல் போயிடுவாங்க அப்படின்ட்டு பகவான் சொல்றாரு.
ச மேலும் சங்கரஸ்ய குழப்பத்திற்கு கர்த்தா காரணமானவன் சியாம் ஆவேன். இமா பிரஜாகா குழப்பத்துக்கு காரணமானவன் எப்படி ஆவாரு? அறிவு இல்லாததுனால சில பேர் என்ன பண்ணுவாங்க, எதை செய்யறது எதை செய்ய கூடாதுன்னு தெரியாம போயிடும். அடுத்தது இந்த செயல்களை செய்யாத ஆசை இருக்கு, எந்த ஆசைப்படலாம் எந்த ஆசைப்படக்கூடாதுன்னு தெரியாது, அதனால ஆசைகள் நிறைவேறாது. ரெண்டாவது, செயல்கள் செய்யலைங்கிற போதும் ஆசைகள் நிறைவேறாது. ஆசைகள் நிறைவேறாத போது ஆசையை அனுபவிக்கணும் அடையணும்னு இருக்கும் போது குழப்பம் உண்டாகும். அடுத்தவங்களிடம் தட்டி பறிக்க சொல்லும், தான் சம்பாதிக்காத போது இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். இமாஹா பிரஜாகா இந்த குழந்தை மக்களையும் உபகன்யாம் அழித்தவனாவேன். எப்ப ஜனங்கள் மத்தியில தர்மம் நியாயம் இதை பத்தி எல்லாம் ஒரு தெளிவு இல்லை, அவரவர்கள் செய்ய வேண்டியது செய்யலைங்கிற போது பெரிய குழப்பம் வரும். இப்போ அப்பா அம்மா தன்னுடைய கடமையை செய்யலைன்னு வச்சுங்களேன், குழந்தைகளுக்கு பாதிப்பு. குழந்தைகள் தங்களுடைய கடமையை செய்யலைன்னா அப்பா அம்மாவுக்கு பாதிப்பு. ஒரு ராஜா தன்னுடைய கடமையை செய்யலைன்னா குடிமக்களுக்கு பாதிப்பு. குடிமக்கள் தங்களுடைய செய்யலைன்னா, இந்த குடிமக்கள் இல்ல, தமிழ்நாட்டை பேசும்போது எல்லாம் யோசிச்சு பேச வேண்டியிருக்கு. குடிமக்களுக்கு பாதிப்பு, அவங்களுடைய கடமையை செய்யாத போது ராஜாவுக்கு பாதிப்பு. அப்போ இப்படி ஒரு பெரிய குழப்பம் வந்து சமுதாயம் அழிந்து போகும். சில பிரச்சனைகள் எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்முடைய வரிப்பணம், நம்முடைய வரிப்பணத்துல இந்தியாவில் உள்ள எல்லா ஜனங்களும் படிக்கிறாங்க. காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாருமே, இந்த பிரைவேட் மாதிரி இதுல படிக்கிறவங்களை தவிர அரசாங்க இதுல நிறுவனங்கள்ல படிக்கக்கூடிய எல்லாரும் படிக்கிறது நம்முடைய வரிப்பணம் அதுல அடங்குது. 1 ரூபாயோ 10 ரூபாயோ லட்சம் ரூபாயோ நம்முடைய வரிப்பணம் கண்டிப்பா அதுல இருக்கு. இப்போ தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்க, நீங்க தனியார் தானே? ஓ ஆமா. ஒரு வருஷத்துக்கு எத்தனை ரூபா ஃபீஸ் கட்டணும்? சரி, ஒரு மாசத்துக்கு 800 வேன் ஃபீஸ். இங்க அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிறது யாரு இருக்கீங்க? இந்த யாரும் இருக்க மாட்டாங்க. இருக்காங்களா? சரி, அரசு பள்ளிக்கூடம். எந்த பள்ளிக்கூடம்? SLB. உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு அவங்க கட்டுற ஃபீஸ் 250. நம்ம ஒரு வேனுக்கு மட்டும் கட்டுறதாக்கும் 800 ரூபாய். அதனால பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க மட்டும்தான் அவங்க படிக்கிற படிப்புக்குள்ள பணம் ஓரளவு கட்டுறாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் அரசாங்கத்தினுடைய சில இதுகள்லாம் இருக்கு, இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்களுக்கு விட்டுக்கிட்டுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற எல்லாரும் லட்சக்கணக்கான ரூபாய் ஒரு தலைக்கு, ஒருத்தன் ஒரு காலேஜ் படிச்சு முடிக்கிறான், இன்ஜினியரிங் படிச்சு முடிக்கிறான்னா லட்சக்கணக்கான ரூபாய் ஒரு அரசாங்கம் செலவழிச்சிருக்கும். அந்த லட்சக்கணக்கான ரூபாய் நரேந்திர மோடி அப்பா வீட்டு பணமா? நம்ம வரி பணத்தை தான் கொடுக்கறாங்க. நம்ம வரி பணத்துல படிச்சுக்கிட்டு, நம்ம நாட்டு பணத்துல படிச்சுக்கிட்டு பாகிஸ்தான் ஜிந்தா பார்த்தான். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டி வச்சிருக்கான். ஜவஹர்லால் நேரு பேர்ல இருந்தாலே குழப்பமா என்னவோ தெரியாது. எத்தனையோ காலமாட்டு அந்த யூனிவர்சிட்டி இந்தியாவை கெடுத்துட்டு இருக்கு. இது வரைக்கும் அது சரி பண்றதுக்கு யாரும் முயற்சி பண்ணல. நம்ம நாட்டில் வெடிகுண்டு வச்சாலும் தூக்கில போடக்கூடாதான். இப்போ இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது? நரேந்திர மோடி வந்த பிறகு ஆரம்பிச்சது இல்ல. இந்த பிரச்சனை ஜவஹர்லால் நேரு காலத்திலே ஆரம்பிச்சிட்டது. ஆனா அதனுடைய உண்மையான ரூபம் வடிவம் இப்பதான் தெரியுது. ஏன்னா இவ்வளவு நாளும் அவங்களை தட்டி கேட்க ஆள் இல்லாம இருந்தாங்க. இப்ப தட்டி கேட்க ஆள் வந்துட்டாங்க. வரும்போது விஷயம் வெளியே வருது. எதுக்கு சொல்ல வரேன்? நாம செய்யக்கூடிய செயல்களுடைய பலன்கள் ரொம்ப நெடுங்காலம் கழிச்சு தான் நமக்கு தெரியும். அதுல அழிவு அப்படிங்கிறது எப்படி வரும் நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்போ நம்முடைய வேலைக்கு செயலுக்கு அடிப்படை பொதுவா குணம், விருப்பம், திறமை, இல்ல எது வேணாலும் காரணமா இருக்கலாம். சில ஆட்களுக்கு சினிமா பார்க்கறது பிடிக்கும், சினிமா பார்த்துட்டே இருப்பாங்க. சில ஆட்களுக்கு பாட்டு பாடுறது பிடிக்கும், பாட்டு பாட்டே படிச்சு பாடிட்டே இருப்பாங்க. சில ஆட்களுக்கு படம் வரைகிறது பிடிக்கும், படம் வரைஞ்சிட்டே இருப்பாங்க. அப்போ சிலருக்கு வந்து தூங்குறது பிடிக்கும், தூங்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய குணத்தின் அடிப்படையில அல்லது விருப்பத்தின் அடிப்படையில அல்லது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையின் அடிப்படையில இது ஒண்ணுக்கொண்ணு வித்தியாசமானதுதான். ஆனா ஒண்ணுக்கொண்ணு தொடர்பும் உள்ளதுதான்.
ஒருத்தர் வேலை செய்வாங்க. இப்படி வேலை செய்யும் போது அந்த செய்யக்கூடியவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா, போரா இருக்குமா? சந்தோஷமா இருக்கு. என்ன செய்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, வேர்த்து கொட்டினாலும் சரி, கை கால் உடஞ்சு போனாலும் சரி, பிள்ளைகள் வெளியே விளையாடிட்டு போனா விழுப்புன்னு வாங்கிட்டு தான் வீட்டுக்கே வரும். ஆனா எதுவுமே அவங்களுக்கு கஷ்டமா தெரியாது. ஏன்? தன்னுடைய குணத்தின் அடிப்படையில, விருப்பத்தின் அடிப்படையில, திறமையின் அடிப்படையில ஒருவன் வேலை செய்தால் அது அவனுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கு கூலி கொடுக்கணுமா? கிடைச்சா லாபம், வேணும்னு இல்ல. கூலி கிடைக்கணும் அப்படின்னு இல்ல. கஷ்டம் தெரியுமா? தெரியாது. இப்போ நாம பள்ளிக்கூடத்துக்கு போறோம் வச்சுக்கோம். திங்கக்கிழமை வந்துட்டா நாளைக்கு ஐயோ ஒரு ராத்திரி தானே, திங்கக்கிழமை 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 அப்படி. அடுத்தது வெள்ளிக்கிழமை வந்துட்டுதுன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்ட்டு. காரணம் என்ன? நம்ம விரும்பி பண்ணல, நம்மள கழுத்தை குத்தி அனுப்பி வைக்கிறாங்க. நாம விரும்பாம செய்யும் போது நாம இப்படி இருப்போம். ஆனா நாம விரும்பி செய்தா, ஒருவேளை பள்ளிக்கூடத்துக்கு போறது எனக்கு பிடிக்கும்னு வச்சுங்க, திங்கக்கிழமை எப்போ வரும், திங்கக்கிழமை எப்போ வரும் அப்படி செய்தாலா? அப்படி செய்யறதுக்கு ஆள் இருக்கு. ஒருவேளை இந்த கூட்டத்தில் இல்லையா இருக்கும், ஆனா அப்படி செய்யறதுக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆள் இருக்கு. அப்போ அதே மாதிரி வார கடைசி வந்தாலும் வருத்தமா இருக்கும், ஐயோ படிக்க முடியலையே, படிக்க முடியாம போயிருதே அப்படின்னு. இப்ப பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள் வச்சுங்களேன், அவங்களும் அதே மாதிரிதான். மாணவர்கள் மட்டும் இல்ல, ஆசிரியர்களும் அப்படிதான். நல்ல ஆர்வமா பாடம் எடுக்கிற ஆசிரியர்களா இருந்தா திங்கக்கிழமை வரட்டும், திங்கக்கிழமை வரட்டும், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். ஆர்வம் இல்லாத ஆசிரியர்களா இருந்தா எப்பண்டா வெள்ளிக்கிழமை வரும், கெட்டி வைக்கணுமே. அதுவும் அப்பா அம்மாவே மேய்க்க முடியாம தான் இங்க கொண்டு தள்ளுறாங்க. அப்பா அம்மாவே மேய்க்க முடியாது, நம்ம எப்படி மேய்க்க முடியும்? அதுலயும் இப்ப என்னது, ஒரு தொலைபேசி எண் கொடுத்துடுறாங்க, ஏதாவது பிரச்சனையில உடனே கலெக்டருக்கு கூப்பிடுங்க அப்படின்னு. முன்ன அப்படி இல்ல, அப்பா அம்மாவே சைல்டு லைன் ஒண்ணு இருக்கு, வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் லைன் இருக்கு, ரெண்டெண்ணம் இருக்கு. அதனால அடிக்காம பிள்ளைகளை படிக்க வைக்கணுமா? நடக்குமா? இது நடக்கவே நடக்காது. இப்ப இதுக்கு பதிலா நாம நம்முடைய ஜாதியின் அடிப்படையில, பிறப்பின் அடிப்படையில நாம செயல் செய்யறோம்னு வச்சுக்கிடுவோம். இப்பதான் நமக்கு தெரியுமே, ஜவஹர்லால் நேரு அவருக்கு குடும்ப சொத்து, அதனால அடுத்தது இந்திரா காந்தி. அவளுக்கு குடும்ப சொத்து, அதனால அடுத்தது ராஜீவ் காந்தி. அவங்க குடும்ப சொத்து, அதனால சோனியா காந்தி. அவங்க குடும்ப சொத்து, அதனால ராகுல் காந்தி. இந்த ஆசாமிகளாக்கும் நம்ம கிட்ட கேட்கறது, சங்கர மடம் என்ன பரம்பரை குடும்ப சொத்தா அப்படின்னு. சங்கர மடத்துல பிள்ளை வர முடியாது, சிஷ்யன் தான் வர முடியும். எந்த ஒரு மடத்திலையும் பொதுவா நல்லபடியா நடந்துட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு மடத்திலையும் அங்க இருக்கிற சாமியுடைய பையன் வர முடியாது. ஆனா கருணாநிதி, அதுக்கு அடுத்தது ஸ்டாலின். கருணாநிதி எப்ப மண்டை போடுற அன்னைக்கு தான் வர முடியாது, அது வேற கதை. கருணாநிதி மண்டை போடாத வரைக்கும் அவர் வர முடியாது. ஆனாலும் குடும்ப சொத்து மாதிரி ஜாதி அடிப்படையில அல்லது பிறப்பு அடிப்படையில கட்சி தலைவர், மந்திரி, சிதம்பரம் போனாரா, அடுத்து கார்த்திக் சிதம்பரம் வருவாராம். இப்படி நம்மளை கேள்வி கேட்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பிஜேபியில மட்டும்தான் இன்னும் அம்மா அப்பா பிள்ளைகள் எல்லாம் வராம இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ கொஞ்சம் ஒன்று இருக்கும், ஆனா பெரும்போதி கிடையாது. சரி, இப்ப நம்ம ஜாதி அடிப்படையில, பிறப்பின் அடிப்படையில் நம்முடைய வேலைகளை செய்யறோம்னு வச்சுக்கிடுவோம். அப்ப என்ன ஆகும்? விருப்பத்தின் அடிப்படையில, குணத்தின் அடிப்படையில, திறமையின் அடிப்படையில செய்தோம்னா சந்தோஷம். ஜாதி அடிப்படையில அல்லது பிறப்பு அடிப்படையில இவனுக்கு இதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்து வச்சுக்கிடுவோமே, அப்போ நமக்கு பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம பழகி இருக்கிறோம், அப்பா செய்தது அம்மா செய்தது பழகி இருக்கிறோம். அது செய்யறது நமக்கு ஈஸி தான், பிடிக்காம ஒன்றும் போகாது. சில சமயங்களும் பிடிக்கவும் செய்யும், பிடிக்காமலும் குறைஞ்சபட்சம் பிடிக்காம போகாது. இப்ப அதுக்கு
இந்த ரெண்டு விதத்துல இருந்தா தப்பு இல்ல. ஒரு செயல் செய்கிறது இந்த ரெண்டு விதத்துல இருந்தா தப்பு இல்ல. ரெண்டு சில விதமான குணங்களும் இருக்கும், சில விதமான குறைகளும் இருக்கும். ஆனா இந்த ரெண்டு விதமும் தப்பு இல்ல. பொதுவாக இந்தியாவில் இந்த ரெண்டு விதத்திலையும் இருக்கு. இதுக்கு பதிலா பணத்தினுடைய அடிப்படையில தொழிலோ வேலையோ தீர்மானிக்கப்படுதுன்னு வச்சுக்கிடுவோம். அப்ப என்ன பண்றது? இப்போ நீங்க இன்ஜினியரிங் என்ன படிக்கீங்க? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். எதனால அது எடுத்தீங்க? அதாவது ஒரு டைம்ல பிகாம் எடுத்துட்டு இருந்தாங்க எல்லாரும். அப்புறம் பிகாம் எடுத்து பிகாம் காரங்களுக்கு வேலை இல்லைன்னு ஆன உடனே அடுத்தது மெக்கானிக்கல் எடுத்தாங்க. மெக்கானிக்கலுக்கு என்னைக்கும் வேலை தான். ஆனாலும் திடீர்னு ஒரு ட்ரெண்ட் வந்துடும். ட்ரெண்ட் வந்தோடனே அந்த சரி எலக்ட்ரானிக்ஸ் போவோம் அப்படின்னு, அடுத்தது ஐடி போவோம் அப்படின்ட்டு, அடுத்தது கம்ப்யூட்டர் போவோம் அப்படின்ட்டு. ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அதிகபட்சம் ஒரு ட்ரெண்ட் இருக்கும். எல்லாம் அதுக்கு தான் சாடும். எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் வருமா, எனக்கு அதுக்கு சம்பந்தம் உண்டா, எனக்கு சுட்டு போட்டாலும் அது வராத யோசிக்க மாட்டாங்க. அதுக்கு படிச்சா வேலை கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கலாம். ஏன் பெங்களூர்ல போனோம்? பெங்களூர்ல போனா கம்ப்யூட்டர் படிச்சா பெங்களூர் போலாம். பெங்களூர் போனா ஒரு மாசத்துக்கு எடுத்த உடனே சம்பளம் 20,000 நினைக்க. அந்த காலத்துல இப்ப வித்தியாசம் இருக்கும். அந்த காலத்துல எடுத்த உடனே 20,000 ரூபாய். அந்த பெங்களூர்ல ரூம் வாடகை எவ்வளவு தெரியுமா? 15,000 ரூபாய். சாப்பிடு செலவு போக மிச்சம் ஒரு ஒண்ணு மிஞ்சாது, கையை வலிக்கத்தான் வேணும். அது யோசிக்க மாட்டாங்க யாரும். பெங்களூருடைய என்னது காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளவு, அந்த பெங்களூர்ல அவ்வளவு சம்பளம் வாங்கி எப்படி வாழ முடியும்னு யோசிக்க மாட்டாங்க. ஆனா எடுத்த உடனே 20,000 ரூபாய். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை சொல்ல, இப்ப வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கம்ப்யூட்டருக்கு பின்னாடி போனாங்க. அப்படி பணத்தின் அடிப்படையில ஒரு தொழிலோ வேலையோ தீர்மானிக்கப்பட்டால் அது தவறான ஒரு சமுதாயம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். பொதுவா இன்னைக்கு நம்ம சமுதாயம் இப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு ஏன் நம்ம சமுதாயத்துல பலவிதமான கெடுதல்கள் இருக்கு அப்படின்னா, எந்த துறையில போனா நமக்கு நிறைய வருமானம் வரும், எனக்கு மனசுக்கு பிடிச்சதா. இப்போ ஒரு சேலம் பக்கத்துல எங்கேயோ நினைக்கிறேன், ஒரு டிஎஸ்பி என்னமோ தற்கொலை பண்ணி இறந்து போனாங்க. நேற்றைக்கு என்ன ஒரு தகவல், ஒரு அம்மா போனை ஜன்னல்ல வச்சுக்கிட்டு, சொல்லக்கூடாது இந்த மாதிரி தகவல் இருந்தாலும் சொல்லி தொலைக்க வேண்டியிருக்கு, போனை ஜன்னல்ல வச்சுக்கிட்டு அவங்க தூக்கு போடுறத அவங்க ஃப்ரெண்டுக்கு தெரியற மாதிரி வச்சுக்கிட்டு தூக்கு போட்டு செத்து போனாங்களா. அவங்க ஆராய்ச்சி மாணவின்னு நினைக்கிறேன். சந்தோஷமா பேசிக்கிட்டு தூக்கு போட்டு செத்து போனாங்க. எதுக்கு சொல்ல வரேன், டிஎஸ்பி வேலை நல்ல வேலை, அந்த வேலையில் இருந்துட்டு எதுக்கு தூக்கு போடணும்? பண்ணாங்களா, கொண்டு வச்சு தூக்கு போட்டாங்களா, அதுக்கு 2வது கதை. ஆனா இறந்து போனாங்க. ஏன் அப்படி பண்ணணும்? வேலை நல்ல வேலை, கஷ்டப்பட்டு போயாச்சு. ஆனா மனசுக்கு அது பிடிச்சதா? பிடிக்கல. மனசுக்கு பிடிக்காத எந்த ஒரு செயலும் நமக்கு நிம்மதியை தராது. ஆனா பொதுவா இன்னைக்கு சமுதாயம் என்ன பண்ணுது, மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை தேடி போகாம பணத்துக்கு மரியாதை உள்ள, பணம் வரக்கூடிய ஒரு துறையை தேடி போகும். இது நம்ம செய்யக்கூடிய ஒரு தப்பு. அங்கேயே தப்பு பண்ணிடுறோம். முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில பல விதமான தவறுகள், பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். பேங்க்ல பணம் அதிகம் வந்து, பேங்க் வேலையில பணம் அதிகம் வந்தா பேங்க் வேலை, கம்ப்யூட்டர்ல பணம் அதிகம் வந்தா கம்ப்யூட்டர். ஆனா சில துறைகள்ல பாத்தீங்கன்னா ஆளே இருக்காது. இடையில கொஞ்ச நாள் அப்படி சில இது சிவில் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. இன்னைக்கு அதுக்கும் ஆளு போட்டி போட்டு ஆள் போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சிவிலுக்கு ஆளே இருக்காது, வேற வழியே இல்லை, ஒரு இடத்துலயும் இடம் கிடைக்கல அப்படின்னா சிவிலுக்கு போவாங்க. ஏன்னா சிவிலுக்கு பணம் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கறதுனால. இப்போ ஒரு சமுதாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமே, சமுதாயத்துல டாக்டர் வேணுமா வேண்டாமா? இன்ஜினியர் வேணுமா வேண்டாமா? இன்ஜினியர் எல்லா விதமான இன்ஜினியரும் வச்சுக்கிடுவோம். வேணும். டாக்டர் அந்த மாதிரி எல்லா விதமான டாக்டர். இப்போ வெறுமனே பட்டையா டாக்டர் இன்ஜினியர் சொல்ல முடியாது, எல்லாத்துலயும் 100 வெரைட்டி இருக்கு. அடுத்தது அரசியல்வாதி வேணுமா வேண்டாமா? நல்ல அரசியல்வாதி வேணும். நிர்வாகம் எல்லாம் இருக்க, நிர்வாகிகள் வேணும். கொத்தனாரு, கூலி தொழிலாளர்கள் எல்லாம் வேணும்.
எல்லாரும் படிச்சுட்டா யாரு கூலி தொழிலாளியா வருவா? சொல்ல போனா ஒரு சமுதாயத்துல நீங்க உணவு பிரமிடு சொல்லுவீங்களே, அது மாதிரி பாத்தீங்கன்னா முதல்ல தாவர உண்ணி, அடுத்து தாவர உண்ணி உண்ணி, அடுத்து தாவர உண்ணி உண்ணி உண்ணி, தாவர உண்ணி 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 உண்ணி, அது மாதிரி உணவு பிரமிடு போறது மாதிரி கூலி தொழிலாளர்கள் தான் ஒரு தொழில் பிரமிடனுடைய அடிப்படை. ஒரு சிஇஓ ஒருத்தர், சுந்தர் பிச்சை ஒருத்தர் இருந்தா போதும், சத்யா நாடல்ல ஒருத்தர் இருந்தா போதும். ஆனா கூலி தொழிலாளி எவ்வளவு பேர் இருக்கணும்? லட்சக்கணக்கான பேர் இருக்கணும். அப்போ லட்சக்கணக்கான பேர் படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம். எல்லாரும் 10 படிச்சாச்சா, 9ஆம் கிளாஸ் வரைக்கும் தூக்கி போட்டாச்சு, 10ஆம் கிளாஸ் நம்ம காப்பி அடிச்சு பாஸ் பண்ணியாச்சு. கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டணும், எங்க ஆட்சியில நிறைய பேர் பாஸ் பண்ணிருக்காங்கன்னு. ஆனா நம்ம 5 மார்க் எடுத்தா 50 மார்க் போட்டு பாஸ் பண்ணிட போறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டோம். நம்ம எல்லாரும் படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. படிச்ச பிறகு கூலி வேலைக்கு போவோமா? கையில அழுக்கப்பட்ட நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்ப அந்த கூலி வேலையை யார் செய்வா? இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியும், வீட்டுல பிளம்பிங் வேலைக்கு ஆளு கிடையாது, எலக்ட்ரிக்கல் வேலைக்கு ஆளு கிடையாது, இப்படி எத்தனையோ வேலைக்கு. ஒரு தென்னை மரம் இருந்தா ஏறதுக்கு ஆளு கிடையாது, பனை மரம் இருந்தா ஏறதுக்கு ஆளு கிடையாது. இதுக்கெல்லாம் ஆளு வேணுமா வேண்டாமா? இதெல்லாம் சமுதாயம் எப்படி சீர்குலைகிறதுங்கிறதுக்காக சில அடையாளம். ஒரு சமுதாயம்னா பழைய காலத்துல உள்ள கிராமங்களை பாத்தீங்கன்னா, அந்த கிராமத்துல ஒரு பணக்காரர் இருப்பாரு, அவருக்கு அங்க ஒரு பூஜாரி இருப்பாரு, அந்த பணக்காரர் பூஜாரியை பாத்துக்கிடுவாரு, அங்க ஒரு முடிவெட்டுறவர் இருப்பாரு, அங்க ஒரு சுடுகாடு பணம் புதைக்கிறவர் இருப்பாரு. இப்படி எல்லா விதமான ஆட்களும் ஒரு கிராமம்ங்கிற அமைப்புல சுற்றி சுற்றி இருப்பாங்க. எதுக்குமே நீங்க இன்னொரு கிராமத்தை தேடி இன்னொரு ஊரை தேடி போக வேண்டாம். பழைய காலத்து கிராம அமைப்பை பத்தி வயசானவங்கிட்ட கேட்டு பாருங்க, ஒரு கிராமத்திலே இவங்க எல்லாரும் இருப்பாங்க. பொதுவாக அந்த பணக்காரரா இருக்கிறவர் இவங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கறது, அவருக்கு நெல் வெட்டு விளையும் போது நெல்லை கொடுக்கறது, அந்த மாதிரி பாத்துக்குவார். இப்படி ஒரு திட்டமிட்ட அழகான ஒரு பிரமிடு முறை அல்லது ஒரு ஹயரார்கி, மேலிருந்து கீழேங்கிற ஒரு அமைப்பு இருந்தது. நம்ம ஆட்கள் வந்து உரிமை உரிமை இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு கோஷம் போட ஆரம்பிச்சாங்க. சீனாவில இருந்து இறக்குமதியான கூட்டம். இந்த கூட்டம் என்ன பண்ணிச்சது? இந்தியாவினுடைய இந்த கட்டமைப்பை குலைச்சது. இப்படி குலைச்சதுனால இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலையும் பிரச்சனை இருக்கு. இப்ப இந்த எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் வருதுல என்ன எரிகிற வீட்டுல பிடுங்க மட்டும் லாபம்னு பாக்குறாங்க. எல்லாரும் ஸ்ட்ரைக். ஒரு பக்கம் டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக். உங்களுக்கு பரிசு நடக்குமா நடக்காதா? நடக்குமா? ஒரு பக்கம் டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக்கா, ஒரு பக்கம் சத்துணவு ஊழியர் ஸ்ட்ரைக்கா, ஆளாளுக்கு ஸ்ட்ரைக் பண்றாங்க. இதெல்லாம் எதனால? ஒரு சமுதாயத்துல சரியான திட்டமிடுதல் இல்லாததுனால. எல்லா அரசாங்கமும் நரேந்திர மோடி உட்பட என்ன நினைக்கிறாங்க? எல்லாரையும் படிக்க வைக்கணுமா? எல்லாரையும் படிக்க வச்சு என்ன பண்றது? எல்லாரும் படிச்சு என்ன பண்றது? அல்லது குறைஞ்சபட்சம் படிச்சவனுக்கெல்லாம் ஒரு விவரம் இருக்கணும். என்ன விவரம்? நான் படிக்கிறதுங்கிறது வேற, அதுக்காக வேண்டி நான் செடியில இறங்கி வேலை செய்யக்கூடாது, வயல்ல இறங்கி வேலை செய்யக்கூடாதுன்னு கிடையாதுங்கிற அறிவாக இருக்கணும். இன்னைக்கு அப்படி கொஞ்சம் பேர் இறங்கியிருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிகள்ல வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிச்ச நிறைய பேர், முக்கியமா கம்ப்யூட்டர் துறையில இருந்தவங்க, கம்ப்யூட்டர் துறையை விட்டுக்கிட்டு விவசாயத்துல இறங்கியிருக்காங்க. இறங்கி லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து விவசாயத்தையே ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் நெல்லா வித்தா தானே நீ 5 ரூபாய்க்கு வாங்கியா 10 ரூபாய்க்கு வாங்கியான்னு சொல்லுவேன். நான் வந்து முறுக்கா போடுவேன். நெல்லுல எனக்கு 5000 ரூபாய் கிடைக்கும்னா முறுக்கா போடும்போது எனக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். எனக்கு முதலீடு என்னது ரொம்ப குறவு. 5000 ரூபாய் கூட இன்னொரு 5000 ரூபாய் நான் போடுவேன். போட்டு அதை முறுக்கா வித்தேன்னா அதுக்கு எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும். இப்ப அதுக்கு என்ன பேர்னா தெரிஞ்சு விவசாயிகளுக்கெல்லாம் நமக்கு வேதாந்தத்திலேயே நாம சில சமயம் இந்த உதாரணத்தை சொல்றது உண்டு. மதிப்பு கூட்டி விற்கிறது. மதிப்பு கூட்டி விற்கிறது. ஒரு சாதாரண பொருளை நீங்க உற்பத்தி பண்ணி நேரடியா வித்தா உங்களுக்கு பணம் வராது. அதை நீங்க இப்போ நேந்திரம் என்ன ஏத்தம்பழம் வாழை போட்டீங்கன்னா அதை சிப்ஸாட்டு மாத்தி கொடுத்துடணும். சிப்ஸா மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பணம். நீங்க வைக்கிறதா வேலை. ஆமா, நம்ம ஊர்ல வேண்டாம்னு கிடக்கிற பொருளையே இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏக சேல்ஸ். அருகம்புல்லு நம்ம சவுட்டி தேய்ச்சிட்டு போயிட்டு இருப்போம். மெட்ராஸ்ல பெருநா கடற்கரையில கப்பு
60 ஜூஸ் எத்தனை ரூபா? 20 ரூபாயா 50 ரூபாயா தெரியல, மென்ன கணக்கில் கிடைக்கும். அதனால நாம நம்முடைய கீதா கிளாஸ்லயும் வேற சில சந்தர்ப்பத்தில் இதே உதாரணத்தை பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு மட்டும் இப்ப ஞாபகம் வச்சுங்க. சரி, எதுக்கு சொல்ல வரேன்? இப்படி பணத்துக்காக வேண்டி ஒரு சமுதாயம் வேலை செய்ய ஆரம்பிச்சது. பிராமணர்கள் என்ன பண்ணாங்க? பணம் வருதுக்கிறக்க வேண்டி வெள்ளக்காரனுக்கு காலை கழுவி குடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இப்போ வெள்ளக்காரன் நாட்டுக்கே போய் காலை கழுவி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அடிமைகள் வேலைய வியாபாரம், ஆட்சி பண்றது அல்லது அடிமை வேலை. வியாபாரம்ங்கிறது வைசியன், ஆட்சிங்கிறது கத்திரியன், அடிமை வேலைங்கிறது சூத்ரன். இவர்களுடைய வேலையெல்லாம் பிராமணர்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க உண்மையில என்ன படிக்கணும், என்ன பண்ணணும்? வேதங்களை படிக்கணும், கோவில்ல பூஜை பண்ணணும், புரோகிதம் ஏதாவது உண்டுன்னா பண்ணணும், வருமானம் வந்தோ வரலையோ அதான் பண்ணணும். இப்ப எத்தனை பிராமணர்களுக்கு காயத்ரி தெரியும் அப்படின்னு கேட்டு பாத்தீங்கன்னா, எத்தனை பேர் சந்தியாவந்தனம் பண்றாங்கன்னு கேள்வி பாத்தீங்கன்னா, எத்தனை பேர் பூணூலாவது இருக்கு, அதுக்கு போடுறது கஷ்டம் கிடையாது. அது பாத்தீங்கன்னா எல்லாம் கேள்விக்குறிதான், ஒண்ணுக்கும் பதில் கிடையாது. அதனால வேற சில மதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளை சாமியார அனுப்புறதுக்கு மத நூல்களை படிக்க வைக்கிறதுக்கு எல்லாம் அனுப்புறாங்க. பொதுவாக கிறிஸ்தவ மதத்துல இது இருக்கு, அப்புறம் ஜைன மதத்துல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா அனுப்பி வைப்பாங்க. இந்து மதத்துல எப்படி? பக்கத்து வீட்டு பையன் தான் ஜாமியார் ஆகணும், நம்ம வீட்டில் உள்ளவன் ஆகக்கூடாது. இப்ப நம்மள சில பேர் சம்ஸ்கிருதம் படிக்கிறோம். எதுக்கு? சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுக்கிறதுக்கா? சம்ஸ்கிருதம் படிச்சா ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். சம்ஸ்கிருதம் படிச்சு சர்டிபிகேட் வாங்குறது ஈஸி, ஹிந்தி படிச்சு சர்டிபிகேட் வாங்குறது ஈஸி. தமிழை என்னத்தான் முட்டி முட்டி படிச்சாலும் அவன் 50-60 மார்க் மேல போட மாட்டான். ஹிந்தியில நீங்க ஏதாவது வரைஞ்சு வச்சாலே 60 மார்க் போட்டுறான். கொஞ்சம் எழுதிட்டீங்கன்னா 80 மார்க் போட்டுறான். கொஞ்சம் நல்லா எழுதிட்டீங்கன்னா 100 மார்க் போட்டுறான். ஹிந்தி சம்ஸ்கிருதம் எல்லாம் மார்க் எடுக்கிறது ஈஸி, சர்டிபிகேட் வாங்குறது ஈஸி. அதுக்காக வேண்டி சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்காண்டி எத்தனை பேர் சம்ஸ்கிருதம் படிக்காங்க? நான் சம்ஸ்கிருதம் படிச்சு எல்லாத்தையும் சம்ஸ்கிருதம் பேசணும், எத்தனை பேருக்கு இருக்கு எண்ணம்? அப்படியா? பாப்போம். இப்போ அதனால நம்முடைய சொதர்மத்தினுடைய அல்லது குணத்தினுடைய அடிப்படையில நாம செயல் செய்யலாம். குணத்தின் அடிப்படையில, பிறப்பின் அடிப்படையில நாம செயல் செய்யலாம். பணத்தின் அடிப்படையிலேயோ பொறாமையின் அடிப்படையிலேயோ நாம செய்யக்கூடிய செயல்கள் இருக்கக்கூடாது. அதனால ஒரு கிருஷ்ணன் அது நமக்கு ஒரு முன்னுதாரணமா இருந்து காட்டுறான். அவனுக்கு அங்க விருப்ப வெறுப்பே இல்ல. குதிரையை கழுவணுமா? கழுவ தயார். குதிரைக்கு சாணத்தை அள்ளி போடணுமா? தயார். அதுக்கு கொள்ளு வைக்கணுமா? தயார். நான் இல்ல, நான் இளவரசன், நான் பகவான், சக்கரத்தை விட்டா கம்சனுக்கு தலையை எடுத்தவனாகும். அவர் எதுவுமே யோசிக்கல. அவரு இந்த வேலையை எடுத்துக்கிட்டாரு, அந்த வேலைக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாரு. அதனால அர்ஜுனா, நீ யாரு? சத்திரியன். சத்திரியனுடைய கடமை என்ன? தர்மத்துக்காக வேண்டி யுத்தம் பண்றது. அரசாளருக்கு அரசு கிடைச்சா தான் நான் யுத்தம் பண்ணதான் அரசு கிடைக்கும். அதனால தர்மத்துக்காக வேண்டி யுத்தம் பண்ணணும். அதனால சத்திரியனுடைய கடமையான யுத்தத்தை நீ பண்ணு அப்படின்ட்டு பகவான் சொன்னாரு. தொடர்ந்து உத்சீதேயுர் இமே லோகாஹா, நான் செயல்களை செய்யவில்லை என்றால் இந்த உலகம் எல்லாம் அழிஞ்சு போகும்னு ஒன்று சொன்னார். உபகன்யா இமா பிரஜா அப்படின்னு சொன்னாரு. இந்த மக்களை அழித்து விடுவேன்னு சொன்னாரு. அது சம்பந்தமா அடுத்த வகுப்பு அநேகமா மார்ச் 6ஆம் தேதி. அதுக்குள்ள எடுத்த பாடத்துல நல்ல மனப்பாடம் பண்ணீங்க. அடுத்தது 23, 25வது ஸ்லோகம் அடுத்த வாரத்தில். இந்த வாரத்தில் ஸ்லோகத்தை படிப்போம். சக்தாக கர்மணி அவித்வாம்சஹ யதா குர்வந்தி பாரத
कुर्यात् विद्वान् तथा असक्तः चिकीर्षुः लोक संग्रहम्। சக்தாஹ கர்மணி, அந்த சக்தா போட்டு உங்க புக்ல 2 புள்ளி போட்டிருக்கான். அந்த இடத்துல 2 விதமா சொல்லலாம். ஒன்னு சக்தாஹா கர்மணி ஒன்னு, இன்னொன்னு கரெக்டா சொன்னா அல்லது கொஞ்சம் ஈஸியா சொன்னா சக்தாஹ் கர்மணி. என்னது அஹ் எஹ் அஹ்து எல்லாம் சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஹாவை சொல்லணும். சக்தாஹ் கர்மணி, கர்மணி கூட்டல் அவித்வாம்சக கர்மண்ய வித்வாம்சக. யதா குர்வந்தி பாரத, குறியாத் தமிழ்காரங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது, சம்ஸ்கிருதம் படிக்கிறவங்களுக்கு குறியாத் வித்வான். அந்த குறியாத் வித்வான் இத்து வா வர்றதுனால இதுன்னு மாறிடும், குறியாது வித்வான். அது மாதிரி வித்வான் ததா சேரும்போது வித்வான்ஸ் ததா அப்படின்னு ஒரு இஸ் இடையில வந்துடும். ததா அசக்தக அப்படிங்கிறது ததாசக்தகன்னு போட்டிருக்கு. அது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் அதை கரெக்டா இருக்கும். இல்லாட்டா ததா கூட்டல் சக்தக அப்படின்னு படிச்சிடலாம். அப்படி படிச்சா அர்த்தம் வராது, பிரிக்கிறது சரிதான், ஆனா அர்த்தம் வராது. அர்த்தம் வர்ற மாதிரி படிக்கிறதா ததா கூட்டல் அசக்தகன் பிரிக்கணும். தமிழ்ல பொதுவாக இந்த பிரச்சனை வராது. சமஸ்கிருதத்துல மாத்திரை பார்த்து பிரிக்க மாட்டாங்க, தமிழ்ல மாத்திரை பார்த்து பிரிப்பாங்க. மாத்திரை பார்த்து பிரிக்கும் போது நமக்கு அது பிரிக்கிறது கண்டுபிடிக்கிறது ஈஸி. இதுல அப்படி முடியாது. ஆனால் நான் சொல்றதை நீங்க கேட்டுக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. எப்படி வந்தது எப்படி சொல்லலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. ததா அசக்தக நான் சொன்னா அது ததா அசக்தக தான். அடுத்தது சிகீர்ஷுகு லோக சேரும்போது சிகீர்ஷுர் லோக சங்கிரகம். இதெல்லாம் சேர்த்து சக்தா கர்மண்ய வித்வாம்சக, சக்தா கர்மண்ய வித்வாம்சக யதா குர்வந்தி பாரத, யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வான்ஸ் ததா சக்தஹ, குர்யாத் வித்வான்ஸ் ததா சக்தஹ சிகீர்ஷுர்லோக சங்கிரகம், சிகீர்ஷுர்லோக சங்கிரகம் சக்தாஹ் கர்மண்ய வித்வாம்சஹ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வான்ஸ் ததா சக்தஹ சிகீர்ஷுர்லோக சங்கிரகம்.